Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி which means mud pot. இன்னைக்கு நம்ம சேனலில் செய்ய போகிறது ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதை வந்துட்டு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம், இல்லை லஞ்சாக கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு நான் டேட்ஸ், இந்த சீட்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு மிக்சிங் பவுலுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 கப் அளவுக்கு தேங்காய், நான் வந்துட்டு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட தேங்காய் இல்லைன்னா நீங்கள் கோகோனட் பவுடர் கூட இந்த ரெசிபிக்கு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும், அதால் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜாகரி பவுடர். வெல்லம் வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும், எல்லாமே கம்பைன் பண்ணுறதுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு ஃபன் ஃபேக்ட் தெரியுமா? டேட் ஹேவ் அ ஹிஸ்ட்ரி டேட்டிங் பேக் டு 5000 years and dates are considered as the oldest cultivated fruit in the world. நம்ப முடியல, that's a fun fact for you. And இன்னொரு விஷயம் என்னென்னா, dates have a lot of health benefits. ஸோ இன்னொரு ரீசன் உங்களுக்கு இந்த ரெசிபி வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணுறதுக்கு. டேஸ்ட் கூட அமேசிங்காக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிகாஸ் இட் மீன்ஸ் a lot to me. அண்ட் முடிஞ்சதுன்னா மறக்காமல் அந்த பெல் ஐக்கன் கூட கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், இந்த ஸ்டஃபிங் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு இந்த மாதிரி நம்ம உண்டை பிடிச்சா டைட்டாக நிற்கணும். இந்த அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணால் போதும். இதை நம்ம இப்போ சைடில் எடுத்து வச்சுட்டு இதுக்கு தேவையான மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு மிக்சிங் பவுல் வச்சுருக்கேன். அதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ரெசிபி வந்துட்டு நல்லா சாஃப்டாக வரும். கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கீ ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இது கூட கொஞ்சமாக கொதிக்க வச்ச தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா சாஃப்டான டோ ஆகிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா சூடு தண்ணி ஆட் பண்ணதால் ரொம்ப சூடாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரைஸ் ஃப்ளோரில் நிறைய ரெசிபீஸ் ட்ரை பண்ண பிடிக்கும். ஏன்னா ஒன்று ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் நம்ம ரைஸ் ஃப்ளோர், அண்ட் ரேட் கூட ரொம்ப கம்மி தான். ரைஸ் ஃப்ளோர் ஈஸியாக எல்லா க்ராசரி ஷாப்லேயும் கிடைக்கும். ஸோ உங்கள் வீட்டில் ரைஸ் ஃப்ளோர் இருந்ததுன்னா மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், மாவு வந்துட்டு நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம எப்படி உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு அது ஃப்ளாட்டாக கொஞ்சமாக தட்டிக்கணும். அப்போ தான் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங் வந்துட்டு வைக்க முடியும். இது எப்பயுமே அம்மா தான் நல்லா பண்ணுவாங்க, அதால் அம்மா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது இந்த அளவுக்கு ஃப்ளாட்டாக தட்டினா போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த பால் வந்துட்டு உள்ளே வச்சுட்டு இதை நல்லா பால் மாதிரி நம்ம எல்லா சைடும் சீல் பண்ணி உண்டை பிடிச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்லோவாக பண்ணிக்கோங்க. பாருங்கள், பால் வந்துட்டு நல்லா பிடிச்சாச்சு. இப்போ இதை நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம ரெடி பண்ணது எல்லாமே ஸ்டீமரில் வச்சாச்சு. நான் கீழே வாழையில் போட்டிருக்கேன் ஒட்டாமல் இருக்கட்டும்ன்றதுக்காக. நான் வந்துட்டு மேலே லைட்டாக டெக்கரேட் பண்ணியிருக்கேன், கலர்ஃபுல்லாக அழகாக தெரியும்ல, அதால் பார்க்க அழகாக இருக்குல்ல. இப்போ இது வந்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 12 to 15 minutes நல்லா வேக வச்சு எடுத்தோன்னா இந்த டெலிஷியஸான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். இது ஒரு 12 minutes நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மேலே நல்லா ஷைனிங் வந்திருக்கு, சூப்பராக வெந்துருச்சு. இது ஒரு 2 minutes ஆறுனதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஏன்னா இது ரொம்ப சூடாக இருக்கும், உள்ளே கூட ஸ்டஃபிங் கூட ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ ஒரு 2 to 3 minutes நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். பாருங்கள், ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இதோட டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் காமெண்ட் கூட பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். until then take care.